ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துரு சின்னதாக ஆரம்பிச்சது டம்மான்னு வெடிச்சிருச்சு. என்ன வெடிச்சது, எப்படி வெடிச்சது, அதுவும் பார்த்தீங்கன்னா வெடிக்கிறதெல்லாம் வந்து விஜய் பார்வதி பக்கமாக தான் வெடிக்குது. இணையாக நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து இந்த ஸ்கூல் டாஸ்க்குக்காக வந்துட்டு அந்த செட்டெல்லாம் பண்ணுற விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு அந்த பக்கம். அதனால் தூக்கி இந்த பக்கம் எல்லாரையும் வந்துட்டு பெட்ரூமில் இருக்க சொல்லி திரைகளோடு வந்து கதவை மூடிட்டாங்க. எல்லோரும் பயங்கரமாக ப்ரெஷராக போயிட்டுருக்கு. சண்டை திடீர் நடக்குது. இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆறார நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸில். ஆனால் 50 நாள் கடந்து உள்ள வீட்டில் இருக்காங்க. செம்மல்ல. அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது. ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சண்டை வருதுன்னா, இப்போ வந்து நம்ம விஜய் வந்து கேப்டன் ஆனதுலேருந்து ஒரு ஒர்க் ஷாப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்காரு. சூப்பரான ஒரு சம்பவம், நல்ல ஒரு விஷயம். ஏன்னா எல்லாேருக்கும் ஒரு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது நடிக்கணும்னு ஆசைப்படுற ரம்யா, சுபிக்ஷா அவங்களுக்குலாம் ஒரு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பண்ணுறாரு. அப்போ வந்து திவ்யா சொன்னாங்க, அதுக்கப்புறம் கமருதீன் சொன்னார், அதுக்கப்புறமா வந்துட்டு சாண்ட்ரா சொன்னாங்க. சாண்ட்ராலாம் நிறைய சொன்னாங்க, எல்லோரும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா நிறைய படத்தோட எக்ஸ்பீரியன்ஸு எம்என் நம்பியார் சார் கூடலாம் நடிச்சிருக்காங்களாம். அவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க. அதே மாதிரி வந்துட்டு கேரக்டர் வந்துட்டு அசிங்கமாக இருக்குது, அதெல்லாம் யோசிக்காதீங்க. அது கேரக்டர், நம்ம கேரக்டர் கிடையாது. ஒரிஜினல் கேரக்டர் வேறு, சினிமா கேரக்டர் வேறுன்ற மாதிரிலாம் சூப்பராக வந்து பேசியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து கமருதீன் வந்து சொன்னார், திவ்யா இந்த மாதிரி சொல்லிவிட்டு விஜய் பார்வதி போயிட்டு அவங்களோட விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விஜய் பார்வதி எப்பயுமே பார்த்தீங்கன்னா எலாபரேட்டாக தான் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சைலண்ட்டாக இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு வந்து அதுக்கு ஸ்டாப் பண்ணுறாங்க. போதும் எல்லாருமே பேசணும் அப்படின்போது நம்ம அமித் வந்து அப்படி பார்த்தோன்னா நானும் சொல்லியிருப்பேன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள். அதேமாதிரி அவர் வந்துட்டு அவருடைய அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அவரோட நடிப்பு திறமையை வந்துட்டு இந்த மாதிரி நான் பெங்களூரில் ஸ்டேஜில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே வந்து எல்லாத்தையுமே கத்தி தான் சொல்லணும், அஸ்கி வாய்ஸ்க்காக இருந்தாலும் வந்துட்டு அப்போ தான் எல்லாருக்கும் கேட்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பிக் பாஸ் சம்மந்தமான ஒரு விஷயங்கள் வந்து, ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கன்னட பிக் பாஸ் நினைக்கிறேன், அதில் வந்துட்டு அவர் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றி சொல்ல வரும்போது வந்து கனி வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. இங்கே வந்து அது வெடிக்குது. நீங்கள் அப்போ என்னையே வந்து சொல்ல விட்டுருக்கலாமே, இவங்க இவ்வளோ தூரம் பேசும்போது நானும் பேசியிருப்பேன்ற மாதிரி ஒரு விஷயம் வரும்போது கனி என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க இங்கே வந்து தமிழ் பிக் பாஸில் வந்துட்டு இது ஒரு உயிரோட்டமாக வந்துட்டு இத்தனை 9 வருஷமாக வந்துட்டு அவரோட வாய்ஸ் தான் இருக்குது. நீங்கள் வந்து நடந்த விஷயங்களை சொன்னால் இதோட சுவாரஸ்யம் கெட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி, அதனால தான் நான் ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அது உண்மை தான். ஏன்னா இது வந்துட்டு ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம். அவர் அங்கே கொடுத்துருக்காருன்னா அது எது எப்படி கொடுத்தாருன்னு தெரியல. அதை வந்து சொல்லி இது வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுச்சுன்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது விஷயத்தை வந்து ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயத்தை வந்து கெடுத்துட வேண்டான்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பேசுறதுனாலே சொல்லிட்டு அதோ எஃப்ஜே வராரு, வந்துட்டு இனிமேல் வந்துட்டு ஒர்க் ஷாப்பில் இதெல்லாம் வந்து பேசாதீங்க அப்படின்றாரு. ஆக்சுவலாக எல்லாருமே வந்துட்டு வந்தவொடனே பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு போக முடியாது. அது ஒரு சில பேரெலாம் முடியும். ஒரு சில பேர் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும்போது அந்த பாயிண்ட்டே வெளியே வரும். இப்போ தான் ஞாபகத்து வருது, அப்படி போயிட்டு இருந்தேன், போகும்போது ரொம்ப பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு. நான் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துச்சு, அந்த சண்டை போட்டேன், அப்புறம் அங்கே போய் நடித்தேன், இப்படியே சொல்ல முடியும். அப்போ தான் ஒரு நல்லாயிருக்கும் அது கேட்குறதுக்கு. ஈவன் அதை கேட்குற சுபிக்ஷாக்கும் ரம்யாவுக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் எஃப்ஜே வந்து என்ன சொல்கிறாரு, திடீர்னு வந்துட்டு இருக்கிற டைமை நம்ம யூஸ் பண்ணோம், நீங்களே அதிகமாக பேசிட்டிங்கன்னா மற்றவங்களாம் இப்போ வியானா பேசணும்னு நினைக்கிறாங்க, இன்னும் ஒரு சில பேர் பேசணும்னு நினைக்கிறாங்கன்றாரு. அந்த டைமை நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. அதே மாதிரி வாரம் டெய்லி இந்த மாதிரி டைமிங் எக்கச்சக்கமாக கிடைக்குது. ஒருத்தங்க பேசிட்டாங்களா, அதுலேருந்து ஒரு விஷயம் கிடைச்சிது, விட்டுறணும். ஏன்னா அவங்க ஒரு ஃப்ளோவில் போகும்போது நம்ம கெடுத்து விட்டோம், அடுத்த வாட்டி பேசுறதுக்கு யோசிப்பாங்க, ஆஹா பேசுனா வந்துட்டு இவங்க ஏதாவது கலாய்ப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, அது எல்லாருமே பேசும்போது சண்டை வர மாட்டுது. இந்த விஜய் பார்வதி நின்னவொடனே அது ஒரு இவ்வளோ பெரிய சண்டையாக மாற்றினது ஏன்னு உனக்கு புரியவே இல்லை. இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுங்களா, விஜய் பார்வதி அவங்களோட பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் செம்மையாக இருந்துச்சு, கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, சாண்ட்ராக்கும் சூப்பராக இருந்தது, எல்லாருக்கும் நல்லாயிருக்கு. இவ்வளோ கஷ்டங்கள் பட்டுட்டு ஓடிட்டுருக்கு, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அரோரா. இத்தனைக்கும் அந்த சண்டையில் வந்து எஃப்ஜே வந்து எந்திரிக்க சொல்கிறாரு, நீங்களே பேசிக்கன்ற மாதிரி படுக்கிறாங்க, தயவு செஞ்சு எந்திரின்றாரு. அப்புறம் எப்படி இருக்கும் இது? உள்ளே இருக்கும்போது நாயும் குலைக்காது, ஏன்னா வேலை இல்லை, அதனால் தூங்கிட்டு நம்ம விட்டுறாங்க. அவங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க பகல் நேரத்தில். இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது, எந்த சீசனில் இந்த மாதிரி இந்த டைமில் தூங்கின மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஆனால் அவங்க 50 நாள் கடந்து உள்ளே போயிட்டுருக்காங்க. அதேமாதிரி விஜய் பார்வதி கேமில் நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க கமருதீனோடு சேர்ந்து. கமருது மட்டும் என்னத்தை சொல்கிறது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது உடனே வந்து எல்லாருமே ஷேர் பண்ண முடியாது. அப்படியே வருவாங்க ரூட், அப்படியே வண்டி. இப்போ வந்துட்டு நான் எங்கள் ஊர் வந்து தேனி, உடனே வந்து ஜம்ப் பண்ணி தேனிக்கு போக முடியாது. போகிறதுக்கு இங்கேருந்து சென்னையிலேருந்து கோயம்பேடு போகணும், கோயம்பேடு ஒரு பஸ்ஸு பிடிக்கணும், அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும், அப்போ தான் வந்து அது ஒரு விஷயம் போகும். இவர் என்ன சொல்கிறார், ஸ்ட்ரெயிட்டாக ஜேர்னியில் இறங்க வேண்டியது தானே, அது ஏரோப்ளைனில் ஏறினா தான் நடக்கும். அதுவும் வந்து மீனவாக்கம் போயிட்டு போகணும், துட்டு செலவாகும், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அது என்னடா எல்லாருமே வந்துட்டு விஜேபாவே எல்லாத்துலேயுமே நோடுறீங்க. ஒரு டாஸ்க்கு வந்தால் அங்கே வந்து இப்போ நேற்று நைட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு. கானா பாக்ஸ் இன்றைக்கி வேணுமான்னு கேட்குறாரு, கானா வந்து இன்றைக்கி வேணான்றாரு. எஃப்ஜே பார்க்குறாரு, சைலண்ட்டாக இருக்கார். அதுக்கப்புறமா வந்துட்டு விஜய் பார்வதி சரி அப்போ இன்றைக்கி வேண்டாமா அப்படின்னு கேட்டால்
ஆமாம் உனக்கு சண்டைனா உனக்கு ஓகே, இதெல்லாம் உனக்கு ஓகே இல்லை, நீ நாங்கள் இப்போ ஏதாவது பண்ணால் நீ இப்படி தான் சொல்லுன்ட்டு போயிட்டாரு. கானா உனக்கு சிரிக்கிறேன் சொன்னது நான் தானே அப்படின்ட்டு உள்ளே போய் சுபிக்ஷா கிட்ட வர சொல்கிறாரு. அவங்க அப்படி தான் சண்டை போடுங்க நீங்கள் இப்போ போயிட்டு உடனே வந்துடுவாங்க, ஆனால் கானா பாக்ஸ் வேணான்னு சொல்லுவாங்க அவங்களே அப்படின்ட்டு போகிறாரு. என்னையா நடக்குது எனக்கு புரியல. சரி ஓகே, நாங்களாம் பார்த்துட்டு தானே இருக்கோம், இது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் அமைப்புது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னுமே அந்த அன்பு கேங்கில் இருக்கவங்களாம் வந்துட்டு விஜய் பார்வதியை வந்து அமுக்கணும், அவங்கள வந்து அவங்களோட கேமை உடைக்கணும், அவங்களோட முகத்திரை கிழிக்கிறேன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்களோட முகத்திரை கிழிச்சிக்கிட்டே இருக்காங்களே. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.